ஸ்டெல்லா, என்னடி ஆச்சு? திடீர்னு இதுக்கு வாமிட் பண்ண? நெட்டு பண்ண? நான் இல்லாத நேரமா பார்த்து ஸ்டெல்லாவுக்கு எதுவும் சமைச்சு கொடுத்தியா? ஏண்டி, நீ சமைச்சு கத்துக்க ஸ்டெல்லா தான் உனக்கு கிடைச்சாளா? இனிமே உன் கையால எதுவும் ஸ்டெல்லாவுக்கு கூட அப்புறம் இருக்க உனக்கு. ஸ்டெல்லா, என்ன பண்ணுதுடா? சொல்லு. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? சொல்லு ஸ்டெல்லா. நெட்டப்பா நெட்டப்பா எல்லாம் எல்லாம் சந்தோஷமான செய்தி தான் நெட்டப்பா. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல நெட்டப்பா. என்ன ஸ்டெல்லா சொல்ற? நிஜமாவா? ஏய், பொய் சொல்லாத. நெட்டு பண்ண எதுவும் பிராங்க் பண்ண சொல்லி கொடுத்தாளா? அவதான் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவு நேரம், கிறிஸ்மஸ்க்கு உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும்னு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தாதீங்க. இல்லடா நெட்டப்பா, நிஜமா தான் சொல்றேன், உண்மைதான். ஏ ஸ்டெல்லா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஸ்டெல்லா, சூப்பர் டி சூப்பர் டி. ஐயோ ஐயோ ஸ்டெல்லா, எனக்கு இப்ப சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா எங்க? அம்மா அம்மா, பாயசம் செய்யுமா சாப்பிட? ஐயோ, எனக்கு என்ன பண்றது? என்னடா நடக்குது இங்க? இல்ல என்ன நடக்குது? நான் பாக்குறதெல்லாம் கனவுதானா இல்ல நிஜமா? ஐயோ நெட்டப்பா, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான்டா இவ்வளவு உள்ள கூட்டியத. அடே பாவி. ஸ்டெல்லு, உட்காரு உட்காரு, வா. நிக்க கூடாது, உட்காரு, வந்து உட்காரு, ஷோபால உட்காரு. அம்மாவை பாயசம் செஞ்சு கொண்டு வர சொல்றேன், சாப்பிடு. அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடாத. சின்ன பொண்ணு இப்பதான் சொல்லிட்டு இருந்தா, கிறிஸ்மஸுக்கு உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும்னு. ஆனா நீ ஏன் எங்களுக்கு பெரிய கிஃப்டா கொடுத்துட்ட. இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இந்த உலகத்திலே கிடைச்சிருக்காது எனக்கு. ஐயோ ஸ்டெல்லு, சின்ன பொண்ணு, ஏய் எங்க போற? ஸ்டெல்லா கூடவே இருடி. இந்த மாதிரி நேரத்துல ஸ்டெல்லா விட்டு எங்கேயும் போகாத. சின்ன பொண்ணு, ஸ்டெல்லா, அவ எப்படி உனக்கு கிஃப்ட் இருக்குதா உள்ள போயிருப்பா. நான் அவளை கூட்டியாரேன். ஓகே நெட்டப்பா. இனிமே இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இனி எனக்கு அங்க என்ன வேலை இருக்கு? நானும் என் பிள்ளைய எங்கேயாவது போறோம். இனி இந்த நெட்ட பண்ண தேவையில்லை, யாரும் தேவையில்லை எனக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவன்? இங்க பாரு, நீ பாட்டுக்கு பேசாம உள்ள வர. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கா ஸ்டெல்லா. ஏய், இது நம்ம ஜாலியா ஆடு பாட வேண்டிய நேரப்படியே. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு உன்னை தூக்கி அப்படியே கர சுத்தணும் போல இருக்கு. என்ன எதுக்கு நீ சுத்துற? சந்தோஷமான செய்தி சொன்னது அந்த ஸ்டெல்லா தானே, அவளை போய் தூக்கி சுத்து. யாய், ஸ்டெல்லா அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவளை தூக்கி சுத்துறது? நம்ம சந்தோஷத்தை நம்ம தானே கொண்டாடணும். நம்ம சந்தோஷமா? உனக்கு மட்டும்தான் இது சந்தோஷம். இங்க பாரு நெட்டப்பா, வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறேன். இனி ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு சொல்றேன், அந்த ஸ்டெல்லாவை வெளியே அனுப்பிடு. சே, அவளை வாயிலா பூச்சின்னு நினைச்சேன். ஆனா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கா. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். நெட்டப்பா, எனக்குன்னு யாருமே இல்ல. நெட்டப்பன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றாளே, அந்த எல்லாமே என்ன நெட்டப்பா? ஏய், என்ன இத்தனை நாள் இல்லாத குறுக்குத்தனமான கேள்வி? ஆரம்பத்திலே உனக்கு சொல்லிட்டேன், ஸ்டெல்லா என்னுடைய டியர் ஃப்ரெண்டு. அவளுக்கு இப்ப இருக்கிறது நம்ம மட்டும்தான், புரியுதா? டியர் ஃப்ரெண்டுனா எப்படி? அப்புறம் நீ என்ன சொன்ன? இப்ப இருக்கிறது நம்ம மட்டும் தானா? அப்போ இனி காலம் முழுக்க நம்ம வீட்லயே தான் அவ இருப்பாளா? இப்படி நல்லா ஹாஸ்டல்ல தானே கிடந்தா. அவளை தயவு செஞ்சு எங்கேயாவது அனுப்பிவிடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி கிடையாது. என்ன சொல்றது? நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு சொல்லிட்டு கிடந்தல, அந்த பிரச்சனை இதுதானே? இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அசிங்கமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தவன்ட்ட ஏமாந்துட்டு புள்ள வேற பெத்துக்க போறாளாம். அதுக்கு நீ வேற ஒத்த ஒதுக்கிட்டு இருக்கியா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது ஒன்னும் டவுன் கிடையாது, கிராமம். நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டியாந்து வச்சிருக்கிறதையே 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அக்கம் பக்கத்துல நான் எவகிட்டயும் பேசுறதுல எங்கேயும் போறதில்ல. சரி, நாம 4 இடத்துக்கு போய் உட்காந்தா நம்ம வீட்டு கதையை பேசுவாங்கன்னு சொல்லி நான் பாட்டுக்கு பேசாம இருக்கேன். நான் நல்ல மூடுல இருக்கும்போதே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அவளை கூட்டிக்கிட்டு நீயும் சேர்ந்து கூட போயிடு. எனக்கு சந்தோஷம் தான். ஆரஞ்சு பல்ல கட்டிட்டு நெட்ட பண்ண. இனி ஒரு வார்த்தை ஸ்டெல்லாவை பத்தி பேசுன நல்லா இருக்காது. அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ யாருன்னு தெரியுமா? டேய், வந்த நாள்ல இருந்து அதை தானே நான் கேக்குறேன். சொல்லுடா, சோடா பட்டி மாட்டேன். நெட்ட பண்ண, நேரம் வரும்போது சொல்றேமா. காம் டவுன்டா செல்லம், ப்ளீஸ்டா. எனக்காக. ஸ்டெல்லா இப்ப வாயு வயிறுமா இருக்கா. இந்த நேரத்துல அவளை ஃபீல் பண்ண விடக்கூடாதுடா. நம்ம ரொம்ப நேரம் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஸ்டெல்லா ஏதாவது நினைச்சுப்பா. அவளுக்கான இருக்கிறது நம்ம தானே. அந்த வாயும் வயிறுமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? சொல்லு, ஒழுங்கா சொல்லு நெட்டப்பா. சொல்றேன்டா. ஏன்டா இப்படி சந்தேகப்படுற? சந்தேகப்பட வைக்கிற. அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கா? அவ யாரு? அவளுக்கு உனக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? அடச்சி, இந்த அளவுக்கு கேவலமாவ யோசிப்பண்ணி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது நான் எதை சொன்னாலும் அது நீ நம்ம தயாரா இல்லன்னு அர்த்தம். உன் ஆசைக்காக என் அம்மா, என் அண்ணன், என் மைனி, என் குடும்பத்தை பிரிஞ்சு உன் கூட தனியா வந்த பாரு. அதுக்கு எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. இப்பாடி, ஸ்டெல்லா இங்கதான் இருப்பா. அவளுக்கு எல்லாமே நான் தான் செய்வேன். இருப்பா, இருந்தா இரு, இல்லையா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. நெட்டப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. கட்டின பொண்டாட்டி கூட கூட சொல்ல முடியாத ரகசியம் என்ன ரகசியம்? நமக்குள்ள எதுக்கு ஒளிவு மறைவு? நான் என்ன சொல்ல போறேன்? ரகசியம் எல்லாம் எதுவும் இல்லடா. எங்க நான் ஸ்டெல்லாவை பத்தி சொல்லல. நீ அவளை எதுவும் தப்பா எடுத்துக்குவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கை அழக. நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். அவளை பாதுகாக்கிறது நம்மளோட கடமைடா. என்ன காரணம் அது சொல்லு. என்ன பண்ண நெட்டப்பா? நீ இப்படி எல்லாம் பேசுறது நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத, இப்படி உட்காரு. நான் ஸ்டெல்லா யாரு என்னன்னு முழுசா உன்கிட்ட சொல்றேன். பாரு, ஸ்டெல்லா இருக்கால,
அவளுக்குன்னு அம்மா அப்பா சொந்தம் பந்தம் யாருமே இல்லை. அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்தவ. அவளா படிச்சு கஷ்டப்பட்டு என்னுடைய கம்பெனில இன்டர்வியூல செலக்ட் ஆன ஒரு நல்ல பொண்ணு ஸ்டெல்லா. ரொம்ப நல்ல பொண்ணுதான். அவளை பார்த்தாலே தெரியுது என்ன லட்சணத்துல இருக்கான்னு. சூழ்நிலையை வச்சு யாரையும் எடப்படக்கூடாதுன்னு என்ன பண்ண. நான் சொல்றத முழுசா கேளு. சொல்லு. என்னுடைய உயிர் நண்பன் ஆண்ட்ரஸ் தெரியுமா? ஆமா, ஆண்டூருசு. என்னப்பா அவனுக்கு? ரொம்ப நேரம் அவனை ஆளே காணோம். அவனை பத்தி நீ பேசுறதே இல்ல. நெட்ட பொண்ணு, அவன் நம்மளெல்லாம் விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டான். நாட்டுக்கு எங்க போயிருக்கான வேலைக்கு? இல்ல நெட்ட பொண்ணு, அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். நீங்க சொல்ற? நிஜமாவா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இது நாள் வரைக்கும் நீ எப்ப நெட்ட பொண்ணு இந்த மாதிரி என் கூட உட்காந்து பேசியிருக்க? நான் உன்கிட்ட என் கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்றதுக்கு. ஆமா, இது நாள் வரைக்கும் நீ எப்ப என் கூட உட்காந்து பேசிருக்க? எப்ப பாரு உங்க அம்மா கூடயும் உங்க மைனி கூடயே தான் இருப்ப. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்டெல்லா பத்தி கேட்டா நீ எதுக்கு இல்லாத கதையெல்லாம் சொல்ற? இரு, கதையை சொல்றேன். அடிக்கடி ஆண்ட்ரூஸ் என்னைய பார்க்க ஆபீஸ்க்கு வரையில ஸ்டெல்லாவை ஒரு டைம் பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அவனுக்கு. என்னைய ரொம்ப கம்பல் பண்ணி ஸ்டெல்லா நம்பர் கேட்டு வாங்கி ஸ்டெல்லா கூட பேசி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க சொல்ற? அப்புறம் அந்த பையன் வேற செத்து போயிட்டான்னு சொன்ன. இவளுக்காக தான் செத்தானோ? முழுசா கேளு நெட்ட பொண்ணு. சொல்லு சொல்லு சொல்லு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஆண்ட்ரஸ் வீட்டுல ஸ்டெல்லாவை பிடிக்கல, அதனால வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸ்டெல்லாவை. ஆனா நான் எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து தங்க வச்சேன். யோ, இந்த அளவுக்குலாம் நீ பண்ணிருக்கியா? இவ்ளோ பெரிய ஆளாடா நெட்டப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதுதான் ஆக்சிடென்ட்ல ஆண்ட்ரஸ் இறந்துட்டான். ஸ்டெல்லாவோட அம்மா அப்பா ஸ்டெல்லா மேல கேஸ் கொடுத்து ஸ்டெல்லா தான் ஆண்ட்ரஸ் இறக்குறதுக்கு காரணம்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ, அவன் ஆக்சிடென்ட்ல செத்ததுக்கு இவ என்னையா பண்ணுவா? அம்மா நெட்ட பொண்ணு, இவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம ஹெல்ப் கூட ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டா. அந்த நேரத்துலதான் அவளை கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்துருக்க. சரி, இப்ப ஸ்டெல்லா? நெட்ட பொண்ணு, ஆண்ட்ரஸும் ஸ்டெல்லாவும் வாழ்ந்தது என்னவோ 4 மாசம் தான். ஆனா அந்த 4 மாசமும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, இப்படி ஆயிடுச்சு. ஸ்டெல்லாவால அதுல இருந்து மீண்டு வர முடியல. அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கையில ஆண்ட்ரஸ் ஒரு கடவுள் மாதிரி தேவதை மாதிரி வந்தான். ஆனா அவனும் அவளை பாதியிலே கைவிட்டுட்டு போயிட்டான். இப்ப நாமளும் கைவிட்டா அவ என்ன ஆவா சொல்லு? இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஐயோ, இனிமே அவளுக்கு நான் இருக்கேயா. நான் பாத்துக்கிறேன் நெட்டப்பா. அவ எப்படியாவது நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கிற வரைக்கும் நம்ம தான் பாத்துக்கணும். இது குழந்தைய பெத்து எடுக்கிற வரைக்குமா? லூசா நீ? அந்த ஆண்ட்ரூஸே செத்து போயிட்டான். அவன் பிள்ளை எதுக்கு? பாவம், இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு. இந்த பொண்ணு வாழ்க்கைய வீணாக்க பாக்குறியா? அதெல்லாம் வேணாம். 6 மாசம் ஒருத்தவங்க கூட ஒன்னா வாழ்ந்ததுக்காக ஆயுள் வரைக்கும் இந்த பிள்ளை தண்டனை அனுபவிக்கணுமா? என்னால ஏத்துக்க முடியாது. நெட்ட பொண்ணு, நான் ஆண்ட்ரஸே திரும்ப வந்திருக்கான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. ஏன் அப்படி பேசுற? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அப்ப ஸ்டெல்லா பாவம் இல்லையா? கடைசி வரை அவளுக்குன்னு ஒரு துணையே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு போகணுமா அவ? அவளுக்கு துணையாதான் அந்த குழந்தை இருக்கு. அது முகத்தை பார்த்தா போதாதா? குழந்தை பெத்து வளர்க்குற வரைக்கும் நாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு துணையோட இருக்கிறது தான் நல்லது. இரு கை தட்டினாதான் ஓசை வரும். அந்த மாதிரி வாழ்க்கையில கணவன் மனைவின்னு ஒரு ஒரு உறவு இருந்தாதான் வாழ்க்கை கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கும். ஏன் நெட்ட பொண்ணு, நம்ம 2 பேரும் தான் இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கோம். அப்படி எதுவும் நம்ம சந்தோஷமாலாம் வாழலையே. செய்யறது எதுவும் உனக்கு பிடிக்காது, நீ செய்யறது எதுவும் எனக்கு பிடிக்காது. பிடிக்காம இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு வேணாண்டின்னு ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்திருக்கா? இல்ல திடீர்னு எனக்கு முடியலனாலும் உனக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு தான் நீ தவிக்க விடுவியா? சொல்லு நெட்டப்பா. எல்லாட்டும் இதை பத்தி நான் பேசுறேன். எல்லாவுக்கும் நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கறது நம்ம பொறுப்பு. தங்கம்மா, தங்கச்சி ஞாபகத்திலேயே மிதக்கிறிய போல இருக்கு. ஏய், தங்கம்னு ஒன்னே தாண்டி கூப்பிட்டேன். இம்புட்டு வருஷமா அப்படியெல்லாம் கூப்பிட்ட மாதிரி ஒண்ணும் தெரியலையே. இன்னைக்கு என்ன புதுசா? தங்கச்சியை பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். அதனால அப்படியே உன்னையே தங்கம்னு கூப்பிட்டுட்டேன். ஏன் நான் கூப்பிடக்கூடாது உன்னைய? இத்தனை நாளா இல்லாத இன்னைக்கு திடீர்னு கூப்பிடுறதுன்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்க தங்கச்சி வந்து ஒரு பெரிய படத்தை காட்டிட்டு போயிட்டா. நீங்களும் எதுவும் படம் போட வேணாம், என்னால தாங்க முடியாது. தங்கச்சி வந்தாளா? என்னமா சொல்ற? நிஜமாவா? எங்க கிளம்பிட்டால திரும்ப? நீ எதுவும் சண்டைக்கு போனியா? ஓதமா தங்க இங்கே இருமா, நீ இல்லாத வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. அண்ணன் பச்சை தண்ணி கூட சாப்பிடலன்னு சொல்லி இங்கே இருக்க வச்சா என்ன? அடடா, அப்ப இவ்வளவு நாளா பாசத்தை உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட அப்படியே ஒண்ணும் காமிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடந்திருக்கீங்க. நான் எதுக்கு ஒளிச்சு வைக்க போறேன்? அப்படியெல்லாம் நான் எதையும் ஒளிச்சு வைக்கல. தங்கச்சி ஞாபகமா இருந்தது. நீ வேற அப்படியே தங்கச்சி வந்தான்னு சொன்னல, அதான். இருக்கும். நீங்க இப்ப உள்ள வந்து நுழையிலேதான் அவ வெளியே போனா. உங்களுக்கு தங்கச்சி வந்தது தெரியாது. வழியில அவளை எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா என் புருஷன் தான் குடிஞ்சு தலை நிமிராத மவராசனாச்சே. நான் பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் ஏன் எடுத்து பார்க்க மாட்டாரு. அப்புறம் தான் தெரியுதுல உனக்கு. தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ராவடித்தனமா கேக்குற பத்தியா? தங்கச்சி வந்ததே எனக்கு தெரியாதுமா. இருக்கட்டும், தெரியாமலே இருக்கட்டும். சாப்பாடு கொடுத்தியா தங்கச்சிக்கு? சாப்பிட்டாளா? சாப்பிட்டாளா? இல்ல, எல்லாத்தையும் ஒண்டி அவ மட்டும்தான் சாப்பிட்டா. இன்னும் வைக்காதடி, கண்ணு வைக்காத.
என் தங்கச்சி பாவம் ஒரு மாசமா அண்ணனை பார்க்காம என்ன எழுச்சி போய் எலும்பு தொலுமா இருக்கா. அவளை நல்லா உட்கார வச்சு ஆக்கி போட்டு உடம்பு தேர்த்ததை விட்டு போட்டு ரொம்ப பண்றீங்க நீ. ஐயா அவ பாட்டுக்கு ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள நுழைஞ்சி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சுட்டுக்கிட்டு போயிட்டா. அதை பத்தி ஒரு வார்த்தை நீ கேட்கல. அவ இழைச்சி எலும்பு தோளமா இருக்கிறது உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணும்னா தினந்தோறும் வெள்ளாட்டுக்கறியா எடுத்து கொடுத்து உன் தங்கச்சியை நல்லா தேத்தி விட பாக்கும். செய்யாம விட்டுருவான். என் தங்கச்சிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் நானு? ஆமா, அவ சின்ன குழந்தை, இன்னும் குழந்தை பிள்ளைத்தனமா என்ன செய்யுது என்ன செய்யக்கூடாதுன்னு அவ தெரிஞ்சுக்காம அவ போக்குக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு கிடக்குறா. நீ அதை எதுவும் பெருசு பண்ணிக்காதம்மா. குழந்தைதான், ரொம்ப குழந்தைதான். சரி பேச்சுங்க, வா வந்து உட்காரு. தங்கச்சி என்ன சொல்லுச்சு? தங்கச்சி இப்ப அம்மா வீட்டுக்குலாம் போகுதாமே, அம்மாவை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சான். என்கிட்ட கூட இதெல்லாம் உன் தங்கச்சி சொல்லல. உன் தங்கச்சியை பார்க்கவே இல்லைன்னு சொன்ன. உன் அத்தா வீட்டுக்கு உன் தங்கச்சி போனதெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்க. எப்படி அங்க தங்கச்சி போனுச்சுன்னு சொல்லலடி, போனுச்சான்னு கேட்டடி. எனக்கு அப்படி தெரியும் அங்க போச்சா இல்லையானு. அந்த திருப்பி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் தங்கச்சி மாதிரி திருப்பி பேசிக்கிட்டு கடந்த. சரி, ராத்திரிக்கு கடையில போய் 4 பார்சல் பரோட்டாவை கட்டிட்டு வா. பரோட்டாவா? எதுக்கு? ஏன் வீட்டுல சாப்பாடு செய்யலையா? எங்க எல்லாத்தையும் தான் உன் தங்கச்சி ஒரே அளவு முடிக்கிட்டு போயிட்டால. அப்புறம் எங்க இருந்து இனியும் ராத்திரிக்கு திரும்ப உட்காந்து என்னால செஞ்சுக்கிட்டு கிடக்க முடியாது. இன்னைக்கு பேசாம பரோட்டா வாங்கி கொடு. பிள்ளைகளும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு கிடக்குவேன். பரோட்டா என் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே என் தங்கச்சி வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, மறுக்கா அவளை கொண்டாந்து இங்க நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு தலைவலி இலையை விரிச்சு விருந்து வைன்னு சொல்லிக்கிட்டு கிடந்த நல்லா இருக்காது. அத்தாடி அத்தா என்ன அக்கா போற பண்ணிட்டு போயிட்டா. அம்மா வேணா அவளுக்கு. ஐயோ அம்மா அம்மானு மூச்சுக்கு 300 வாட்டி ஓயல. பாத்தியா உன் மேல எவ்வளவு பாசம் பத்தியா அவளுக்கு. நீயே நல்லா யோசிச்சு பாரு. யாராவது ஒருத்தர் மைனிய போய் அம்மான்னு சொல்லுவாங்களா? வார்த்தைக்கு சொல்லணும்னாலும் அது மனசுக்குள்ள இருந்தா தானே வரும். வரும் உன் ஆத்தாளுக்கு உன் தங்கச்சிக்கு சொல்லியா கொடுக்கணும். வேணும்னா பசை மாதிரி அப்படியே வந்து ஒட்டி பாருங்க. வேணா வெட்டு விட்டுட்டு தான் போவாளுவேன். உன் தங்கச்சி என்னத்துக்கு மல்லு கட்டி ஏறிக்கிட்டு வாரான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். அம்மாடி அம்மா என்ன ராங்கி பேச்சு, என்ன ராங்கி நட. கொஞ்சம் காசு கொடுனதும் ஆளு சைஸே மாறி போய் கிடக்கா குள்ளச்சி. ஏங்க மன்னிச்சுக்கோங்க. உங்க முன்னாடி வேற உங்க தங்கச்சியை ரொம்ப இதுவா பேசுறேன். உங்களுக்கு அப்படியே ரொம்ப கோவம் வரும். தெரியாம ஏதோ மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீத்துட்டேன். பரவாயில்லடி, இப்ப நான் என்ன சொல்றேன்? என்னைக்கா இருந்தாலும் சொல்லி காட்டுற ஆளு தானே நீங்க. அப்புறம் என்ன என்னைக்கு அப்படி சொல்லி காட்டுருக்கேன்? நீ தான் எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் எப்ப பாரு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க. நான் உன்னை ஏதாவது சொல்லியிருக்கேனே? குறை சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டாதானே நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க பண்றது எல்லாம் குறையத்தான் பண்றாங்க. அதனால நான் சொல்லி காட்டிக்கிட்டு தான் இருக்க முடியும். சொல்லியும் திருந்தலையா? இருந்த சென்மத்துல நான் என்ன பண்றது? சூப்பரா சொன்னேக்கா. சூப்பர். மாமச்சா உட்காரு வா. அம்மாவை பத்தியும் தங்கச்சியை பத்தியும் அக்கா சொல்றதுல என்ன குறை நீங்களே சொல்லுங்க. என்ன குறைங்கிற? ஏமாச்சா நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி வந்து தங்கச்சி தேடிட்டு வந்தீங்களா? இப்பதான் பாப்பா போனுச்சு. மச்சான் சும்மா உங்களை பாத்துட்டு போல அப்படிதான் வந்தேன். அக்கா என்ன பார்த்துதான் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறேன். ஒரு தண்ணி கூட கொடுக்கல. பழசுல இன்னும் மறக்கல பிள்ளைங்க. ஐயா அப்படி எல்லாம் இல்லனே. சரிக்கா குடிக்க ஒரு சொம்பு தண்ணி கொடு. இது என்ன புதுசா அக்கானுக்கிட்டே எப்பவும் போல தங்கச்சின்னு கூப்பிடுங்க. இல்லக்கா பரவாயில்லக்கா. அக்கானு கூப்பிடுறதான் எப்பயும் நம்மளுக்கு சேப்பு. இக்கா தண்ணி குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். பேசுற பிறகு போயிட்டு சோறு போட்டு எடுத்துருவாங்க. ஏய் சாப்பாடு கேட்கறதுல போட்டு கொண்டு வா. இங்க இருக்க சோறு அத எல்லாத்தையும் உன் தங்கச்சி முழுகிட்டு போயிட்டல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சோறு எல்லாம் தீந்துருச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஏதாவது செஞ்சாது கொண்டு வாமா. என்னத்த செய்யறது? என்ன செய்யறது? வீடு தேடி வந்தவங்கள அப்படியே அனுப்புறது. சரி இருங்க, சேமியா இருக்கு கிளறி கொண்டு வரேன். இல்லக்கா பரவாயில்லக்கா, எனக்காக சிரமம் போட வேணாக்கா. விடுக்கா இப்படி உட்காருக்கா. முக்கியமான விஷயம் பேசுறேன் உட்காரு. மச்சான் என்ன விஷயம்? ஏன் மச்சான் உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். உங்க தங்கச்சி பண்றதுலாம் நல்லா இருக்கா? என்னாச்சு? ஆமாச்சா ஏதோ சண்டை நடந்துச்சு. யாரும் வேணாம்னு சொல்லி நாங்க பாட்டுக்கு தனியா போய் இருந்தோம். மறுபடியும் வீடு போது களவாண்டிட்டு போறானா? அவ எப்படியாப்பட்ட ஆளா இருப்பா சொல்லுங்க. என்ன மச்சான் நீங்களே அவளை களவாணின்னு சொல்றீங்க? திருட்டுச்சிருக்கே களவாணின்னு சொல்லாத. என்னன்னு சொல்லுவாங்க? கல்பனை சாவலன்னு சொல்லுவாங்க. தங்கச்சி என்ன பண்ணாலும் அப்படியே முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு நிக்கிறது. தூக்கிக்கிட்டு பேசுறதுல மட்டும் ஒன்னும் குறவு கிடையாது. கொஞ்சம் நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு சொல்லிட்டு போங்க. சும்மா இரு. அவ்வளவுக்கும் காரணம் வசந்தி தான். பாவம் என் தங்கச்சி வீடு ஞாபகம் எடுத்து இந்த பக்கமா வந்திருக்காப்புல இருக்கு. அவ வந்து போனதை பார்த்து அவதான் எல்லாத்தையும் எடுத்துட்டா கொண்டுட்டா போயிட்டான்னு என்னப்பா எப்படி பேசிருக்கு. கொஞ்சம் கூட வசதி பண்றது பிடிக்கல. வசந்தி பண்றதெல்லாம் சரிதான். வசந்தியும் என் பொண்டாட்டியும் கூட்டு கலவாணிவதான். ஏவலும் நல்லவ கிடையாது. என்ன மச்சான் பொம்பளை இப்படி மரியாதை இல்லாத பேசிக்கிட்டு கலவாணி என்னன்னு பேசுறது? அப்புறம் வேணும்னா கேட்டு வாங்க வேண்டியதானே? தாருங்க மச்சான், நான் வந்து தன்மானத்தோட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் வீட்டுல என்னென்ன பொருள் அவ எடுத்தான்னு சொல்லிடுங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு வாரத்துல இறக்கிடுறேன். அப்படி இல்ல பணமா வேணும்னா கேட்டுக்கோங்க, வாங்கிக்கோங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன இதெல்லாம் திடீர்னு இப்படி பேச்சு? தங்கச்சி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து பண்ணதெல்லாம் தப்புதான். என் வீடுன்ற உரிமையில தான் நான் வந்து எடுத்தேன்னு ஏதோ பேசிருக்கு. என்ன மாதிரி சத்தி சொல்லுமா? ஆமா சொன்ன தங்கச்சியே பாக்கல, தங்கச்சிக்கிட்டே பேசலன்ட்டு அப்பாடி புட்டு வைக்கிறாரு. அம்மா புத்திமதி சொன்ன பிறகு இப்ப அவ கொஞ்சம் புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். யாரு வீட்டுல எடுத்துட்டா? வீட்டுல அவளுக்கு வேண்டும்னதை அவ எடுக்கிறா. அதனால இப்ப என்ன அந்த பொருளை இருக்கிற வாட்டுக்கு இருக்கட்டும். வேணும்னா புதுசா கூட வாங்கி தரனாங்க. அத்தாடியாத்தா இந்த மாதிரி ஒரு அண்ணனை எந்த லோகத்திலயும் பார்க்க முடியாது சாமி. தங்கச்சிக்கு கிட்டனி வேணாலும் அப்படியே கையை விட்டு புட்டுக்கி கொடுப்பாரு போல இருக்கு. மச்சா என்னவோ நான் எதுவும் சொல்ல விரும்பல.
உங்க தங்கச்சிக்கு செய்யற வாக்குக்கு நீங்க செஞ்சுக்கோங்க. ஆனாலும் இனி அவன் இந்த வீட்டுக்கு வந்து அது எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு எதுவும் எடுத்தா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் வந்தேன். அப்புறம் அவ பேசுறதையும் கேட்டுட்டு அவ என்னமோ நல்லவளா திருந்துட்டா, அவன் நமக்கு சாதகமா பேசுறான்னு நம்பிடாதீங்க. எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அவ என் தங்கச்சி தானே, பரவாயில்ல விடுங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் என்னக்கா புரிஞ்சிருச்சுல உனக்கு? உங்க நீயும் நானும் தான் வேற வேற ஆளு. உங்களுக்குள்ள இவங்க எல்லாம் பண்ணிப்பாங்க. நாளைக்கு கூட அத்தா அண்ணன் தங்கச்சின்னு எல்லாம் அடிச்சுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்க. நம்ம தட்டுக்கு போயினா கூட எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே சொல்லுவாங்க. இதை பார்த்து பார்த்து இருக்கா. நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லுங்க. தங்கச்சியை நம்புறது தான் தலையில தானே மண்ணை அள்ளி போட்டுக்கிறது சமா. என்ன லொக்கு? சரி விடுங்க மச்சான், விடுங்க மச்சான். யாரு உங்க பஞ்சாயத்து தானே, விடுங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும். உங்களை யாரும் எப்பவும் பிரிக்க கூடாது. உங்களை சுத்தி நிறைய சதி நடக்குது, பாத்துக்கோங்க. ஒரு மச்சானா இருந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் செஞ்சு தரேன். சரி பரவாயில்ல, நான் வரட்டுமா? நான் வந்துட்டு போனதை உங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவ குடுக்குற அடியை என்னால தாங்க முடியாது. மச்சான் நானும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. 3 வருஷமா இந்த வீட்டுல குடிச்சிட்டு ஓசில தின்னுட்டு நீ பாட்டுக்கு ஊரை சுத்திக்கிட்டு கடந்த. அப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட நான் உன்னை கேட்டதில்ல. என்ன பேசுறீங்க? விடுக்கா, உண்மைதானே சொல்றாரு. என் தங்கச்சி அப்பெல்லாம் எவ்வளவு பாடுபட்டிருப்பா, சிரமப்பட்டிருப்பா. தங்கச்சிக்கு எப்ப எதுனாலும் நான் வருவேன். அவளை பத்தி தயவு செஞ்சு யாரும் தப்பா சொல்லாதீங்க. தங்கச்சிக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. தங்கச்சி தங்கம் தங்கம் தங்கம். நாங்க என்ன தகரம்னு சொல்றோம்? அவ பேரு தங்கம் தானே. விடு விடு விடு. அவர் தங்கச்சி அவருக்கு பெருசாயிட்டாங்க. சரி நான் வாரேன். சரி நான் சொன்னது எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மச்சான். விடுங்க விடுங்க. நான் வாரேன். நடக்கிறதே சொன்னேன். அதை ஏத்துக்கலாம். நான் என்ன பண்றது? அவங்களுக்கு அவங்க உடம்பு தானே முக்கியம். நீங்களும் என் தங்கச்சி வசந்தியை எதுவும் தப்பா பேசாதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன நான் வரட்டுமாக்கா? சரி, ராத்திரிக்கு செத்த உன் பொண்டாட்டி இந்த பக்கம் வராத பாத்துக்க. தோராக்கி என்னால மாற முடியாது.